வணக்கம் மாணவர்களே. 2026ல் நம்ம வந்து நீங்கள் இப்போ ஜூன் மாதம் 10th அடி எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிரேடு வகுப்பு அப்படிதானே 10th. ஏன்னு சொல்கிறோன்னா, பொதுவாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது 10th 11th 12thலாம் நமக்கு பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். எடுத்து எந்த நீங்கள் இன்டர்வியூவில் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா 10th மார்க் என்ன, 11th மார்க் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏன் 8th மார்க்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையானா, அதெல்லாம் பேஸ்மெண்ட் கிடையாது. அது நீங்க வந்து ஜஸ்ட் அதாவது பேஸ்மெண்டா மீன்ஸ் டாபிக் வைஸ்ல நாலேஜ் வைஸ்ல அது பேஸ்மெண்ட் தான். பட் நீங்க 10th எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க, 10th உள்ள டாபிக்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் கிரேடுக்கு போறதுக்கு உண்டான டாபிக். நீங்க அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க? ஏன்னா நம்ம 8th 7th எல்லாம் ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணி எல்லாரும் மார்க் எடுத்துருவாங்க. ஆனா அதை வந்து அவங்களுக்கு அந்த மார்க் எடுக்க மாட்டாங்க. அவங்க எதை எடுப்பாங்கன்னா 10th 11th 12th, ஏன்னா நீ இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அந்த மார்க்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த இன்டர்வியூ பண்றவங்களுக்குலாம். அதனால 10th 11th 12th மார்க்லாம் கேட்கறாங்க. நீங்க நிறைய எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா 10th மார்க்கையும் 12th மார்க்கையும் கேட்பாங்க. நீங்க ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா மனப்பாடம் பண்ணி மட்டுமே அவ்வளவு பெரிய மார்க் எடுத்துக்க முடியாது. நம்ம இந்த டாபிக்கை சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் தான் எடுக்க முடியுங்கிறதா அதோட கான்செப்ட். ஓகே. 10th சயின்ஸ்ல யூனிட் நம்பர் 1ல அலகு 1ல நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த டாபிக் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டிங் இருக்கும். அதாவது இயக்க விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன விதிகள், அது என்ன இயக்க விதிகள் அப்படிங்கிற ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கும். அத நாம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இது வந்து என்னன்னா நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல், இருக்கக்கூடிய சயின்ஸ் தான் இந்த லாஸ் ஆஃப் மோஷன். அதுதான் கரெக்டா ஃபர்ஸ்ட் இன்னும் தூக்கி வச்சிருக்காங்க. அழகா ஆர்டர்ல வச்சிருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த கிளாஸ கவனிக்கிறனால, அதாவது இந்த சயின்ஸ், இந்த லாஸ் ஆஃப் மோஷனை படிக்கிறனால என்ன நம்மளுக்கு யூசஸ் ஆகுது? இந்த கிளாஸ் மூலமா உங்களுக்கு என்னெல்லாம் தெரிய வரும்னா, ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிய வரும். ஃபோர்ஸ் அதான் நான் மேல இருக்கேன். ஸோ ஃபோர்ஸ்னா என்ன, இது ஒண்ணு தெரிய வரும். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்னா விசை. அதுக்கப்புறம் இனர்ஷியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நிலைமம் அப்படின்னு ஒண்ணு தெரிய வரும். இதெல்லாம் நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நியூட்டனுடைய லாஸ் 3 லாஸ் இருக்கு. நியூட்டனுடைய 3 விதிகள் இருக்கு. அதை நீங்க எப்படி ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ நாமெல்லாம் ஃபோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் விசை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லா இடத்துலயும். கரெக்டா? அப்ப என்ன விசைன்னு என்ன? ஒரு பொருளை நீங்க புஷ் பண்றீங்க அல்லது புல் பண்றீங்க, அதாவது இழுக்கிறீங்க, தள்ளுறீங்க, அவ்வளவுதான். புஷ்னா தள்ளுறது, புல்னா இழுக்கிறது. இப்படி ஒரு பொருளை நீங்க புஷ் பண்றீங்க அல்லது புல் பண்றீங்க, இழுக்கிறீங்க இல்ல தள்ளுறீங்களா, இதுதான் விசை. அவ்வளவு, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஏதோ ஃபோர்ஸ்னா ரொம்ப பெரிய டெஃபினிஷன் வரும்போது அப்படிலாம் இல்ல, ஒரே ஒரு வார்த்தை, புஷ் ஆர் புல், இழுத்தல் அல்லது தள்ளுதல். இது பண்ணா அது ஃபோர்ஸ், அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். இந்த ஃபோர்ஸ் பண்றனால அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். அதை தான் நம்ம மோஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், அதுதான் இயக்கம் அப்படின்னு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து இயக்க அடைந்து விட்டது, இயங்கிட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? அதையும் அதுலயும் இன்டெப்தா இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் ஒரு உதாரணத்துக்கு லேசானது சொல்லியிருக்கேன், ஃபோர்ஸ் கொடுத்தா இயக்கம் இருக்கு அப்படிங்கிறது. இப்ப நம்ம சொல்லும் போது ஃபோர்ஸ் கொடுத்தா இயக்கம், அது மோஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஆரம்ப காலகட்டத்துல நிறைய சயின்டிஸ்டுக்கு இந்த பாயிண்ட்ல கொஞ்சம் வேறுபாடு இருந்துச்சு. அரிஸ்டாட்டில், இந்த பேரை நீங்க நிறைய பேர் நம்ம புக்ல கேள்விப்பட்டிருப்பாங்க, எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். அதுதானே அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார்னா, ஒரு ஒரு இயங்குகிற பொருள் இப்படி போயிட்டே இருக்கு, ஒரு பால் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இயங்குகிற பொருள் தானாகவே ரெஸ்ட்டுக்கு வந்துடும். தானாகவே ரெஸ்ட்டுக்கு, அதாவது ஓய்வு நிலைக்கு வந்துடும், நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இத ஓடிக்கொண்டிருக்க இந்த பாலோ பொருளோ அதை நிப்பாடுறதுக்கு வெளியில இருந்து எந்தவித ஃபோர்ஸும் தேவையில்லை. எப்புன்னா ஃபோர்ஸ், சரிங்களா? எந்தவித வெளிப்புற விசையும் எந்தவித புற விசையும் தேவையில்லைன்னு அரிஸ்டாட்டில் சொன்னார். அவரோட கான்செப்ட் படி இது வந்து ஒரு நேச்சுரல் மோஷன் அப்படின்னு இதை சொன்னார். நேச்சுரலா அந்த ஆப்ஜெக்ட் அப்படிதான் உருண்டுகிட்டே இருக்கும்பா. வெளியில இருந்து இங்க ஏதாவது யாரா போய் நிப்பாட்டுறது இல்ல ஏதாவது ஒரு காத்தடிச்சு நிப்பாட்டுறதை தவிர அதை வந்து நிக்காது, போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது அரிஸ்டாட்டில்.
பின்னாடி ஒரு சயின்டிஸ்ட் வர்றார், கலீலியோ. அவருடைய பேரையும் நீங்க எல்லாருமே நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தன கலீலியோ. இவர் என்ன சொன்னாருன்னா, இத கொஞ்சம் மாத்தி சொன்னாரு. இவர் கலீலியோ அவரு சொல்றாரு, இல்ல, ஒரு பொருள் போயிட்டு இருக்கு. இந்த பொருள் மீது எந்தவித எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதாவது புற விசை செயல்படாத வரை அது தன்னுடைய பழைய நிலையில தான் நீடிக்கும்னு நிரூபிச்சார். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவர் சொன்னதை திருப்பி சொல்லிட்டு அரிஸ்டாட்டிலோட இதுக்கு வாரேன். இவர் என்ன சொல்றாரு, எந்தவித எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் செயல்படாத வர, ஆக்ட் ஆகாத வர இந்த பொருள் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார்னா, நீங்க அது ஸ்டாப் நீங்க பண்ணாட்டாலும் அது வந்து என்ன ஆகும்னா ரெஸ்ட்டுக்கு வந்துடும் சொன்னாரு. அப்படிதானே? ஒரு இயங்குகிற பொருள் தானாகவே ஓய்வு நிலைக்கு வந்துடும் சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் சொன்னாரு. ஆனா கலிலியோ என்ன சொன்னார்னா, இல்ல இல்ல, நீங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் ஒரு பொருள் அதோட இயக்கத்திலே போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் கலீலியோடைய பார்வை, கலீலியோடைய வியூ. திருப்பியும் பாருங்க, அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு, ஒரு இயங்குகிற பொருள் போயிட்டே இருக்குன்னா அது போயிட்டே தான் இருக்கும். யாரும் ஸ்டாப் பண்ண வரைக்கும், அதாவது ஸ்டாப் பண்ண வரைக்கும் அந்த வார்த்தையை கூட இப்படி சொல்லலாம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே தேவையில்லை, அப்சாடி ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்ட்டுக்கு வந்துடும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொன்னாரு. புரியுதா? அரிஸ்டாட்டில் சொன்னார், அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே வந்து தேவையில்லை, அதே கொஞ்ச நேரத்துல வந்துரும்பா அப்படிங்கிறாரு. ஆனா கலீலியோ என்ன சொல்றா, இல்ல இல்ல, அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படுது, அப்படி கொடுத்தாதான் அது ரெஸ்ட்டுக்கு வரும், இல்லைன்னா அதோடைய பழைய மோஷன், அதாவது தன்னுடைய பழைய நிலையிலேயே அது நீடிக்கும் அப்படிங்கறதுதான் கலீலியோடைய கூற்று, கலீலியோடைய வியூ. சரியா? ரைட். அப்ப இந்த ரெண்டு பேருடைய வியூ தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் லேட்டரா கண்டுபிடிச்சாங்க கலீலியோடைய வியூ தான் கரெக்ட், அரிஸ்டாட்டிலோடைய வியூ தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்ப நம்ம எல்லாருமே கத்துக்கிட்டு இருக்கிறது கலீலியோடைய ஒரு வியூ தான் பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த இடத்துலதான் இனர்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. நிலைமம் அப்படின்னு ஒரு வார்த்தை. சரியா? இப்போ நிலைமம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? வேற ஒண்ணு இல்ல, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் தன்னுடைய ஓய்வு நிலைக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? ரெஸ்ட்ல போயிட்டு, அதாவது எங்கேயுமே போகாம அப்படியே அதே இடத்துல உட்காந்துருக்கு, அதான் ரெஸ்ட், ஓய்வு நிலையில இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு. இல்ல, இன்னொரு பொருள் அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கு, சீரான வேகத்துல, யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போயிட்டே இருக்கு. இது வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷன். இவர் வந்து போயிட்டே இருக்காரு, ரொம்ப ஸ்பீடாவும் போல ஸ்லோவும் போல, அப்படியே ஒரு மாதிரி கான்ஸ்டன்ட் அப்படியே போயிட்டே இருக்காரு. இவர் ரெஸ்ட்ல இருக்காரு. இந்த ரெண்டு பேருமே எப்படி இருப்பாங்கன்னா, நீங்க வெளியில இருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ கொடுத்து நிப்பாட்டாத வர இவங்க ரெண்டு பேரும் அதே இதெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. இதை தானே கலிக்கு சொன்னாரு. அப்படிதானே? வெளியில இருந்து நீங்க ஃபோர்ஸ கொடுக்காத வரைக்கும் அவங்களோட நிலையிலே இருப்பாங்க. ஒரு பேனாவை நான் இங்க வச்சுட்டேன், இந்த பேனா ஆட்டோமேட்டிக் எந்திரிச்சு போகாது. அப்ப நான் வந்து ஒரு ஒரு விசை கொடுக்குறேன், விசை கொடுத்தனாலதான் இந்த ஆப்ஜெக்டை நான் இப்படி நகர்த்துறேன், இயக்குறேன். கரெக்டா? ரைட். பட் இது கலீலியோட வியூ. பட் நம்ம இனர்ஷியாங்கிறது என்னன்னா, இதுல இன்னொரு வார்த்தை நம்ம சொல்ல போறோம். என்னன்னா, அப்படி நீங்க இதோடைய ரெஸ்ட்ல இருந்தோ இல்ல இயக்கத்துல இருந்தோ மாத்தும் போது இந்த பொருளானது அதை எதிர்க்கும். இந்த ஆப்ஜெக்ட் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா, அந்த எக்ஸ்டர்னலா பண்ணக்கூடாது. நான் ரெஸ்ட்ல இருக்கேன்பா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க மாதிரி எதிர்க்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி பேர் தான் இனர்ஷியா. சரியா? புரியா? அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல சில பேரோ பாத்தீங்கன்னா, நம்ம தெருவுலயோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ இருப்பாங்க, அவங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படிதானே? நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரோல் பண்றோம்னா உடனே நான் இப்படிதான் இருப்பேன், என் இஷ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பீங்களா? அதுதான் இனர்ஷியா. ரியல் லைஃப்ல அதுதான் இனர்ஷியா. இதை நீங்க ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்படிதான் இருப்பேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாரும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்றதா இனர்ஷியா. அப்படின்னு பிடிவாதமா இருக்காங்கல்ல, அதுதான் இனர்ஷியா. பட் நீங்க இப்ப ஒரு ஒரு உயிரினங்கள்ல நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப பிடிவாதமா இருக்க முடியாது. அப்படிதானே? பட் ஒரு பொருளை வந்து நம்ம வந்து, நான் இப்ப தூக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து என்ன பண்ணும், ரெஸ்ட்ல இருக்கு, ட்ரை பண்ணும், ஆசைப்படுது ரெஸ்ட்ல. ஆனா நான் தூக்குறதுக்கு ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கேன், இது ஒண்ணே என்கிட்ட சொல்லுமா, என்னை தூக்காப்ப நான் ரெஸ்ட்ல இருக்குன்னு ஆசைப்படுமா? இல்ல.
நான் தூக்கும் போது ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவான், ஆனா அதையும் என்ன போர்ஸ கொடுத்து எடுக்கிறேன். பட் அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதான் செய்யும். ஒரு பொருள் தன்னுடைய எந்த நிலையோ ஒண்ணு இயங்கிக்கிட்டே இருக்கலாம். அதை போய் நான் நிப்பாட்ட போறேன்னா அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. இல்ல ரெஸ்ட்லயே இருக்கு. அதை தூக்கு நான் மூவ்மெண்ட் கொண்டு வரேன்னா அது ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. சோ இந்த மாதிரி எதிர்க்கக்கூடிய தன்மை, எதிர்க்கக்கூடிய பண்பு தான் நிலைமம், இனர்ஷியா. இது புரிஞ்சிருச்சா? சோ இது ரியல் லைஃப்ல உள்ள எக்ஸாம்பிள்ஸோட வச்சு நீங்க கனெக்ட் பண்ணுங்க. சரியா? ரைட். இப்போ இந்த ஃபோர்ஸ் தள்ளுறது இழுக்கிறத பத்தி ஒரு அனிமேஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு அப்புறம் கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ நான் என்னுடைய ஸ்க்ரீனை இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். ஸோ இப்போ என்னுடைய ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு தெரியும், ரைட்டா? இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க ஒரு ட்ராலி மாதிரி இருக்கு. அதுல நிறைய செங்கலோ ஏதோ ஒன்று இருக்கு. ஓகே. இப்போ இது இது வந்து அப்படியே தான் இருக்க போகுது. யாருமே டிஸ்டர்ப் பண்ண வரைக்கும் அப்படிதான் இருக்க போகுது. கரெக்டா? நான் டிஸ்டர்ப் பண்றேன். எப்படின்னா ஒரு ஆளை வச்சு டிஸ்டர்ப் பண்றேன். இவர் இங்க வச்சோடனே அவர் வந்து என்ன பண்றாருன்னா இழுக்கிறாரு. சரிங்களா? அதனால அந்த ஃபோர்ஸ் நான் கிளிக் பண்ணேன். வேல்யூ பாக்குறீங்க. 50 நியூட்டன் ஃபோர்ஸை அவர் வலது பக்கமா இழுக்கிறாரு. அதனால ஆப்ஜெக்ட் அவரை நோக்கி தான் போகும். அதை நீங்க பார்க்க போறீங்க. அப்ப இதுக்கு முன்னே ஆப்ஜெக்ட் நகரல. இவரு ஃபோர்ஸ் கொடுக்கிறாரு. இதை தான் கலீலியோ சொல்றாரு. அப்படிதானே? இப்ப பாருங்க. அவர் இழுக்கிறாரு. சரியா? இழுந்துட்டே இருக்காரு. ஓகே. இப்ப இந்த இடத்துல பாஸ் பண்றேன். இப்போ இந்த சைடுல இழுக்கணும்னா நான் அந்த சைடு ஒரு ஃபோர்ஸ கொடுக்கணும், ஒரு விசையை கொடுக்கணும். அப்ப அதுக்கு ஒரு மனிதரை நான் எடுத்து இங்க நான் வச்சுக்கிறேன். சரியா? இப்போ இவரை தள்ளுறேன். சோ அவர் இழுக்க தான் செய்தாரு. ஆனா நம்ம ஃபர்ஸ்டே இவர் கொஞ்சம் இழுத்துட்டு போயிட்டாருனால அங்க போறாரு. சரியா? இப்ப பாருங்க. இப்போ ரெண்டாவது ஒரு ஆளை இப்போ ரிட்டர்ன் கொண்டு வந்துடுறேன். ரிட்டர்ன் கொண்டு வந்து இப்போ இழுக்கிறேன் ரெண்டு பேரையும். ஆப்ஜெக்ட் நகரவே இல்லை. ஏன் நகரல? ஏன்னா ரெண்டு பேரும் சமமான விசைய அந்த ஆப்ஜெக்ட் மேல, ஈக்குவலான ஃபோர்ஸ அந்த ஆப்ஜெக்ட் மேல கொடுக்குறாங்க. அதனால அந்த ஆப்ஜெக்ட் நகர மாட்டேங்குது. சோ ஒரு ஆப்ஜெக்ட் நகரல அப்படின்னா விசை செயல்படல மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. விசை செயல்படுது. ஆனா ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆயிட்டு, ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் ஆயிட்டு, சமம் செஞ்சுட்டு அப்படிங்கிறதும் இருக்கு. பட் இந்த ஒன்றுக்கு ஒன்று சமம் செஞ்சதுன்னா நீங்க 11th நல்லா டீட்டெயிலா படிப்பீங்க. இப்போ லேசா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ அதை மட்டும் பாருங்க. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் நகரணும். அப்ப என்ன சார் பண்ண? ரெண்டு பேரும் இப்படி ஈக்குவலான விசையில ஈக்குவலான ஃபோர்ஸ கொடுக்குறாங்கன்னா அப்ப நீங்க இன்னொரு ஆள் அப்படின்னா இன்னொரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. அப்ப நகராரு. கரெக்டா? இந்த சைடு நகர்த்தனா இங்க கொடுங்க. அவர் ஆல்ரெடி கொஞ்சம் தள்ளி விட்டனால அப்படியே இழுத்துட்டு போயிரு. அந்த ஒரு ஃப்ளோல அவர் போயிடுவாரு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க பண்றதா விசை, ஃபோர்ஸ். கிளியரா? ஓகே. இப்போ இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு ஃப்ரிக்ஷன், உராய்வு. கீழே இது வந்து ஒரு ரோபோட் மாதிரி இருக்கு. பக்கத்துல ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்கு. கீழே அந்த தரையை பாருங்க. ஒரு மாதிரி ஒரு ரஃப்பான தரை மாதிரி இருக்கு. அப்ப நான் இவரை வச்சு அந்த ஆப்ஜெக்டை நான் தள்ள போறேன். ஓகே. தள்ளுறட்டா அப்ப நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இந்த பாருங்க 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகே. கிட்டத்தட்ட 258 நியூட்டன்ஸ் அந்த அளவுக்கு நான் கொடுத்துட்டேன். தள்ளிட்டே போறாரு. ஓகே. ரைட். இப்போ அந்த ஆளை எடுத்துறேன். சரிங்க? அந்த விசையை கொடுத்துட்டு அவரை தள்ளி விடுறேன். கொஞ்ச நேரத்துல ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு பாருங்க. வந்துரும். அப்படியே மெதுவா வந்துட்டு பாருங்க. கரெக்டா? ரைட். இப்ப மெதுவா வந்து ஸ்லோவா வந்துட்டு நின்னுட்டு இந்த இடத்துல விசையே அது மேல செயல்படல. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம விசை கொடுத்தோம். ஒரு ஆளை வச்சு விசையை தள்ளணும். ஆனா யார் நிப்பாட்டினது? கலீலியோ அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு? இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நின்றும்பா, எந்த விசையும் தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனா கலீலியோ என்ன சொன்னாரு? இல்ல ஒரு எக்ஸ்டர்னல் விசை செயல்பட வரைக்கும் அது போயிட்டு இருக்கும். எக்ஸ்டர்னல் விசை செயல்படுனா அது வந்து தன்னுடைய ஸ்டேட்ட, தன்னுடைய நிலையை மாத்திரும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இது வரைக்கும் இயங்கிட்டு இருந்தவர் ரெஸ்ட்டுக்கு வந்தாரு. அப்ப இவருக்கு மேல என்ன ப்ரோ விசை வந்துச்சு? இவருக்கு மேல என்ன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வருதா? அதுதான் இந்த தரையோடைய இந்த தரையை பாருங்க, ஃப்ரிக்ஷன், தரையோடைய உராய்வு விசை. உராய்வும் ஒரு விசை. நீங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா வெளியில எங்கேயும் தட வேண்டாம். இவரும் ஒரு ஃபோர்ஸ் தான். அப்ப அந்த ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணது யாருன்னா இவர் தான். அப்ப புற விசை செயல்பட்டனாலதான் இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வந்துச்சு. அடுத்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனனாலதான் இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் வந்துச்சு. சோ புற விசை இல்லைன்னா சாரி அவர்
பேப்பர் அதையும் நம்ம பார்க்க போறோம். புறவிசை இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பட் இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ புறவிசை நீங்க கொடுத்துட்டீங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டீங்கனால ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வருது. அதே மாதிரி ரெஸ்ட்ல இருக்க ஒரு ஆப்ஜெக்டை நீங்க புறவிசை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இயக்கத்துக்கு கொண்டு போனீங்க. அதையும் நம்ம பார்த்தோம். ரெஸ்ட்ல இருந்த அந்த மரப்பெட்டியை அவர் வந்து தள்ளினாரு. அப்படிதானே ஒரு ரோபோட் வச்சு தள்ள வச்சோம். அப்போ நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, புஷ் பண்றீங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் உராய்வுங்கிறதும் ஒரு விசை தான். அதுவும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான். அதுவும் ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகி அந்த பொருளை ஸ்டாப் பண்ற வேலையை பாக்கு அப்படின்னு பார்த்திருந்தேன். ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தோணலாம். என்னன்னா, சார் இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன், இந்த மாதிரி ரஃப்பான தரையை எடுக்காம நான் வந்து ஒரு ஐஸ் கட்டி தரேன், சரிங்களா? அப்படி எடுப்போம். ஏன்னா அதுல உராய்வு விசை இருக்காது. நான் அதை எடுத்தா என்ன சார் நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கும் நம்ம அனிமேஷன் என்ன வச்சிருக்காங்கன்னா, இந்த பார்க்கலாம் ஃப்ரிக்ஷன் சொல்றது இருக்குல்ல, இதுதான். இதை நம்ம ஜீரோன்னு வைக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் மாத்துறேன் பாருங்க, இது ஜீரோன்னு ஆக்கி வச்சிட்டேன். அப்போ இதுல ஃப்ரிக்ஷனே இருக்காது, உராய்வே இருக்காது. உராய்வு இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டாப் ஆகுமா ஸ்டாப் ஆகாதா அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ ஆப்ஜெக்ட் தள்ளுறேன். இந்த பாருங்க, ஒரு 200 நியூட்டன் கொடுத்துட்டு அப்படியே நல்ல ஃபோர்ஸா தள்ளி விட்டாரு அந்த ஆப்ஜெக்ட். இந்த தடவை பாத்தீங்கன்னா நல்ல ஆப்ஜெக்ட் போயிட்டே இருக்குங்க. ஏன்? ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம இங்க படிக்கிறோம், சரிங்களா? ஏன்னா இதுல வந்து இதுக்கு முன்னாடி இந்த ரஃப் ரோட காணும், உராய்வு விசைய காணும், ஃபிக்ஷன் ஃபோர்ஸா காணும். அதனால ஆப்ஜெக்ட் தன்னுடைய நிலையிலே போயிட்டே இருக்கு பாருங்க. நீங்களே பாக்குறீங்க. இதை தான் நம்ம புக்ல லைனா படிச்சோம், வரிகளா படிச்சோம். இதை நம்ம அனிமேஷனா புரிஞ்சுக்கிற போது ஓ ரியல் லைஃப்ல இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னும் நான் சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பட் பாருங்க, ஆப்ஜெக்ட் நிக்கவே இல்லை பாருங்க. இதே ஆப்ஜெக்ட் தான் கொஞ்ச நேரம் முன்னாடி கொஞ்சம் தள்ளி விட்டோன்னே நிப்பாட்டுச்சு. பட் இப்ப நிக்கல பாருங்க, போயிட்டே இருக்கு பாருங்க. அப்ப கலீலியோ சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சா? கலீலியோ என்ன சொன்னாரு, ஒரு ஆப்ஜெக்ட் அதோடைய நிலையிலே இருக்கும்பா, சீரான வேகத்துல போயிட்டே இருக்கும், யாரும் ஸ்டாப் பண்ணா வரேன் அப்படின்னாரு. இங்க யாருமே ஸ்டாப் பண்றதுக்கு இல்ல, உராய்வு விசையும் இல்ல, வேற யாருமே இல்ல, வெளியில இன்னொரு ஆளை வச்சு நான் ஸ்டாப் பண்ணல. அதனால ஆப்ஜெக்ட் வந்து தன்னுடைய இயக்கத்திலே இருக்கு, தன்னுடைய மோஷன்ல இருக்கு. இதுதான் கலீலியோ வியூ. இதுதான் ஃபோர்ஸ், மோஷன், இனர்ஷியா. இது எல்லாத்தையும் நம்ம இதுல பார்த்தோம். கிளியரா? ஓகே, குட். ஸோ டவுட்னா நீங்க அப்பப்போ சாட் பாக்ஸ்ல கேட்டுருங்க. சார் எனக்கு இந்த இடத்துல இது டவுட் இருக்கு சார், எனக்கு இந்த பாயிண்ட் டவுட்டா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கேளுங்க. டவுட்டை நீங்க எந்த அளவுக்கு கேட்குறீங்க அப்படிங்கிறதான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இதை டீப்பா போகும். நீங்க டவுட்டே கேட்கலன்னா நிறைய பாயிண்ட் நம்ம மறந்துடும். அதுதான் நான் சொல்றேன். ஓகே. ஸோ இதுல இந்த அனிமேஷன்ல நீங்க பார்த்தது என்னன்னா, ஃபோர்ஸ் கொடுத்தீங்க, பாக்ஸ் நகர்ந்துச்சு. அதே மாதிரி சமமான ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த பாக்ஸ் நகரல. ஃபர்ஸ்ட் பார்த்தோமா, சமமான ஃபோர்ஸ் கொடுத்தா நகரல. அதுக்கப்புறம் உராய்வு விசை இருந்துச்சு, அந்த உராய்வு விசை அந்த நகர்ந்த பாக்ஸை ஸ்டாப் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இதுவே இன்னும் பண்ணலாம். நீங்க ஃபிக்ஷனை நல்ல மேக்சிமம் வச்சுக்கிட்டு ஆப்ஜெக்ட் தள்ளி விட்டீங்கன்னா தள்ளவே போகாது. ஏன்னா அப்போ அவர் ரொம்ப அதிகமா ஆக்ட் ஆகி அதை ஸ்டாப் பண்ணிடுவார், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கோம். ஃபோர்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் போனுச்சு. ஸோ பாக்ஸ் ஸ்டார்ட் நகர ஆரம்பிச்சது, மூவ் பண்ண ஆரம்பிச்சது, சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகே. அப்போ ஒரு பொருளுடைய நிலையை மாத்தணும்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ ஏதோ ஃபோர்ஸ் நம்மளுக்கு வந்து என்னது, ஒரு பொருளை நிலையை மாத்தணும்னா, ஸ்டேட்டை மாத்தணும்னா ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஓகேமா? ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த கான்செப்டை வச்சுதான் சர் ஐசக் நியூட்டன் மிக முக்கியமான 3 விதிகளை கொடுக்கிறார். ஒன்னு வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. தமிழ்ல பாத்தீங்கன்னா முதல் விதி, நியூட்டனுடைய முதல் விதி, சரிங்களா? முதல் விதி அப்படிங்கிற மட்டும் எழுதிருக்கேன், நியூட்டனின் முதல் விதி, சரிங்களா? முதல் விதி மட்டும் எழுதிருக்கேன். இவர் வந்து ஒரு லா சொல்றார். என்னன்னா, எந்த ஒரு பொருளும் அதன் மீது புறவிசை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எங்கனாலும் இருக்கலாம், சரிங்களா? இப்படி இருக்கலாம், இல்ல இந்த நம்ம ஃப்ரிக்ஷன் பார்த்தோம்ல, ஃப்ரிக்ஷன் எப்பவுமே ஆப்ஜெக்ட் நகருதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருப்பார், சரிங்களா? அது ஸ்டாப் பண்ற மாதிரி தான் இருப்பார். ஸோ புறவிசை செயல்படாத வரை
தனது ஓய்வு நிலையிலோ அல்லது நேர்கோட்டு சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். அதுதான் லா ஆஃப் இனர்ஷியா, நிலைமை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லாவை நம்ம லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லலாம். நியூட்டனோட முதல் விதியை நிலைமை விதின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் எக்ஸாம்ல வந்து நிலைமை விதியை கூறு, இல்லைன்னா லா ஆஃப் இனர்ஷியா டெஃபைன் பண்ணுவாங்க. நம்ம ஒண்ணு லா ஆஃப் இனர்ஷியா எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா தான் அது. ஸோ நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாவை எழுதுங்க. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா அனிமேஷன் என்ன பார்த்தோம்? எந்த ஒரு பொருளும் அதன் மீது ஒரு புறவிசை செயல்படாத வரை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அது ஃபிக்ஷன் ஃபோர்ஸா இருக்கலாம், இல்ல வெளியில இருந்து காத்து ஃபோர்ஸா இருக்கலாம், இல்ல வேற ஒரு மனுஷன் தள்ளுறதா இருக்கலாம், பிடிக்கிறதா இருக்கலாம், எப்படினாலும் அது செயல்பட வரை தனது ஓய்வு இருக்கும், இல்லைன்னா நேர்கோட்டு சீரான இயக்கத்திலே போயிட்டே இருக்கும். இததான் அவர் நியூட்டன் ஃபர்ஸ்ட் சொல்றார். சரியா? இந்த இனர்ஷியால 3 டைப் இருக்கு. அடுத்து இந்த இனர்ஷியாலையும் 3 டைப் இருக்கு. அது என்னெல்லாம் பார்க்கலாமா? நிலைமத்துல 3 டைப். ஃபர்ஸ்ட் ஒன்னு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். தமிழ்ல ஓய்வில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத ஓய்வில் நிலைமம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரியல் லைஃப்ல உள்ள ஒண்ணு சொல்றேன். எல்லாருமே பஸ்ல போயிருப்போம். கரெக்டா? பஸ்ல போயிருப்போம். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் ஸ்டார்ட் ஆகாம உட்காரும். நம்ம ஊருக்கு போனோம், ஒரு பஸ் நிக்கி, ஆனா ஸ்டார்ட் ஆகல, அப்படியே ரெஸ்ட்ல இருக்கு. நம்ம எல்லாரும் ஏறி உட்காரோம். அப்படிதானே? ஏறி உட்கார்ந்தவர் இந்த பஸ்ஸை அவர் வந்து கண்டக்டர் டிரைவர் வந்து ஏறிட்டு, ஓகே டிரைவர் வந்து ஆன் பண்ணி வண்டி எடுக்கும் போது எல்லாருமே ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவத்தை அடைஞ்சிருப்போம். என்ன? பஸ்ல ரெஸ்ட் அமைதியா இருக்கு அந்த பஸ், மூவ் ஆகாம. சரியா? வண்டி எடுக்கிறாங்க. வண்டி எடுத்த உடனே என்ன நடக்கும்? எஸ், நாம எல்லாரும் என்ன பண்ணணும், கொஞ்சம் பின்னாடி சாயும். கரெக்டா? நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாருமே. இதுக்கு முன்னாடி நீங்க வாட்ச் பண்ணலன்னா, இதுக்கப்புறம் நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்க இன்னைக்கு பஸ்ல போலாம், இல்ல நாளைக்கு போலாம், எப்பனாலும் போலாம். அடுத்து கவனிங்க என்ன? பஸ்ல உட்கார்ந்துருக்கும் போது, அதான் மூவ் ஆயிட்டு இருக்க பஸ்ல இல்ல, நான் சொல்றது ரெஸ்ட்ல இருந்துட்டு, அந்த அமைதியா அந்த ஓய்வுல இருந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அப்ப பாருங்க. அப்ப நீங்க லேசா பின்னாடி செய்வீங்க. சரியா? ஏன் ஏன் பின்னாடி நம்ம சாயிரோம்னா, ஆக்சுவலி என்ன என்ன நடந்திருக்கும்? அது பின்னாடி என்ன நடந்திருக்குன்னா, உதாரணத்துக்கு இப்ப பஸ்ல நீங்க ஒரு சீட்ல உட்காந்துருக்கீங்க. சரிங்களா? பஸ் வந்து அவர் கண்டக்டர் இங்க, டிரைவர் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. நம்மளுடைய உடம்புல மேல் பகுதி, கீழ் பகுதி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? நம்மளுடைய அந்த ஹிப்பு மங்கள இடுப்புக்கு மேல நம்மளுடைய மேல் பகுதி அப்படி சொல்றோம். அதுக்கு கீழே நம்ம கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழ் பகுதி. நம்மளுடைய கீழ் பகுதி பஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பஸ்ஸோட சேர்ந்து நகருது. புரியுதா? பஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பஸ்ஸோட சேர்ந்து நகருது. ஆனா மேல் பகுதி என்ன பண்ணுதுன்னா, ஏன்னா அது வரைக்கும் அவர் ரெஸ்ட்ல இருந்தார். நல்லா பாத்துக்கோங்க. அதனால அமைதியா இருக்கக்கூடிய பஸ்ல இறங்குங்க. அமைதினா மீன்ஸ் ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய பஸ், ஸ்டார்ட் ஆகாம இருக்கக்கூடிய பஸ். அந்த உடம்போட மேல் பகுதி என்ன பண்றாருன்னா, அவர் ரெஸ்ட்ல இருக்க ஆசைப்படுறாரு. ரெஸ்ட்ல இருக்கவே ட்ரை பண்றாரு. ஆனா உடம்புல ஒரு பாதி ஒரு மூவ்மெண்ட்டும், இன்னொரு பாதி இன்னொரு மூவ்மெண்ட்டும் இருக்க முடியுமா? முடியாது. ஸோ பஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு நம்மளும் கண்டிப்பா மூவ் ஆகி தான் ஆகணும். அப்படிதான் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. இல்ல இல்ல நான் நகர மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டா? நம்மளுடைய கீழ் பகுதியுமே பஸ்ஸோட சேர்ந்தே நகருது. ஆனா மேல் பகுதி ரெஸ்ட்ல இருக்கனால, ஓய்வுல இருக்க முயறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடைக்குது. ஒரு எதிர்ப்பு தன்மை இருக்கு. அதனாலதான் நம்ம பேக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி போறோம். இதுதான் அந்த பஸ்ல நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு சயின்டிபிக்கான விஷயம். இது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ரெண்டாவது இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படிம்பாங்க. இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னா தமிழ்ல இயக்கத்தின் நிலைமை. இதுக்குமே நான் பஸ்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இயக்கத்தில் நிலைமை. இப்போ வந்து நீங்க வந்து பஸ் நல்லா மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. இப்போ அந்த சீனு உட்கார்ந்துருக்கீங்க. திடீர்னு ஸ்டாப் வருது, இல்லைன்னா திடீர்னு அப்பதான் நம்ம ஆட்கள் யாரோ ஒருத்தர் வந்து நடுவழியில் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டு அப்படிங்காங்க. அப்படிதானே? பிரேக் போடுறாங்க. பிரேக் போட்டோன்னு என்ன நடக்கும் பாத்துருக்கீங்கன்னா, நீங்க அப்படியே முன்னாடி போய் சரிவீங்க. பாத்துருப்பீங்க. அப்படிதானே? எல்லாரும் போய் மேல போய் விழுந்து அடிலாம் வாங்குவோம். அப்படிதானே? சோ நாம முன்னாடி போய் விழுறோம். ஏன்? ஏன்னா
நம்மளுடைய உடல் வந்து பஸ் இயக்கத்துல இருக்கும்போது நம்மளுடைய உடலும் இயக்கத்துல இருக்கு. திடீர்னு பஸ் பிரேக் போட்டவுடனே நம்ம உடல் உடனே ரெஸ்ட்டுக்கு வரணும். ஆனா அவரு எங்க தான் இருக்க ட்ரை பண்ணுவாரு? இயக்கத்துல இருக்க ட்ரை பண்ணுவாருன்னு நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். அப்படிதானே? ஏன்னா அவரோட நிலையில தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. என்னைக்குமே இன்னொரு நிலைக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டாரு. அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு. எதிர்ப்பாரு. அதுதான் இனர்ஷியா. சோ பஸ் பிரேக் போட்ட உடனே பஸ் நின்றும். சோ நம்ம பாடி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. சரிங்களா? சோ அதனால என்ன பண்ணும்னா, நம்ம பாடி இயக்க நிலையில மூவ்மெண்ட்லயே இருக்க ஆசைப்படுது. பட் அது இல்ல. ஏன்னா பஸ் ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு. உடனே அந்த ஒரு ஜெர்க்கு நம்ம உடம்புல வந்து நம்ம அப்படியே முன்னாடி போய் இருக்கும். ஏன்னா அந்த பாடி வந்து இயக்க நிலையில இருக்க ஆசைப்படுது. சரிங்களா? அதனாலதான் நம்ம அப்படி அந்த அந்த இயக்கமே நம்ம உடம்புல இருக்கு. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்மளும் ஸ்டாப் ஆயிடுறோம். சரியா? இதுதான் இயக்கத்தில் நிலைமம். 3வது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இதுவுமே பஸ்ல வச்சு நம்ம பார்க்கலாம். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். தமிழ்ல திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவாங்க இத. திசையில் நிலைமம். நீங்க பஸ்ல போகும்போதோ இல்லைன்னா கார்ல போகும்போதே பாத்தீங்கன்னா இப்படி ரோடு ஒரு ஒரு நார்மலான ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு டேர்னிங் வருது. நீங்க பஸ்ல உட்காந்துருக்கீங்க இல்ல அந்த கார்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்படியே ஒரு ஒரு பக்கமா சாய்வீங்க பாத்துருப்பீங்களா? மேபி இப்படி பஸ் இப்படி இருந்ததுன்னா நீங்க இந்த பக்கம் சாய்வீங்க. இப்படி இருந்தா அந்த ஆப்போசிட் இப்படி சாய்வீங்க. நிறைய பேர் அப்படி பாத்துருப்பீங்க. அப்படிதானே? நீங்க இதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. ஒரு காரு இல்ல பஸ்ல போறீங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு டர்ன் எடுக்கும் போது அந்த பஸ் திரும்பும் போது நாமளும் அந்த பக்கமா அப்படியே சாய்வோம். ஏன்? ஏன்னா நம்மளோட பாடி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா போக விரும்பப்படுது. திடீர்னு பஸ் திரும்பினோடனே நம்ம பாடி வந்து நேரா போகவே ஆசைப்படுது. அதுக்கு அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த எதிர்க்க தன்மை அதுதான் அப்படியே ஒரு மாதிரி ஜர்க் ஆகி நம்ம ஒரு மாதிரி வளையிறோம். சரியா? நம்ம ஆக்சுவலி என்னது இதெல்லாமே இது நாள் வரைக்கும் நம்ம சாதாரணமா டே டு லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா அது பின்னாடி எல்லாமே சயின்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இனேஷியா ரெஸ்ட் பஸ் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணும்போது பின்னாடி இழுக்கிறது. ஏன்னா அவர் ரெஸ்ட் இருக்கிற ஆசைப்படுறாரு. பஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு. அது மாதிரி இனர்ஷியா மோஷன் இயக்கத்தின் நிலைமம். பஸ் ஓடிட்டே இருக்கு. நம்ம பாடியும் மூவ்மெண்ட்ல இருக்கு. திடீர்னு பிரேக் போட்டாரு. திடீர்னு ஸ்டாப் வரணும். ஆனா நம்ம பாடி முன்னாடி போறதுக்கே ட்ரை பண்ணு. அதனால முன்னாடி போய் விழுறோம். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸ்ட்ரைட் ரோட்ல போகுது. திடீர்னு ஒரு டர்னிங் பண்ணிட்டா நம்ம பாடி ஸ்ட்ரைட்ல போக பார்க்கு. ஆனா பஸ் டர்னிங் ஆயிட்டு. அதனால நம்ம எஜெக்ட் ஆயிடும். அப்படி வெளியில தள்ளிடும். ஸோ இதெல்லாம் இந்த இதுல இருக்கக்கூடியது. சரிங்களா? ரைட். ஸோ இது இனர்ஷியா ஆஃப் மோஷன் இதெல்லாம் வந்து இந்த 3 டாபிக்க 10th கேட்டுட்டே இருப்பாங்கப்பா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் தனித்தனியா கேட்பாங்க. மொத்தமாவும் கேட்பாங்க. ஸோ நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு கேட்பாங்க. அதனால இந்த டாபிக்கை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்டனுடைய செகண்ட் லா ஒண்ணு இருக்கு. நியூட்டனுடைய செகண்ட் லா அது என்னன்னா F ma சொல்லக்கூடிய ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஃபார்முலா. F ma. அதாவது நியூட்டன் என்ன சொல்றாருன்னா ஒரு பொருளின் மீது ஒரு ஆப்ஜெக்ட் மீது செயல்படக்கூடிய விசை ஃபோர்ஸ் அந்த பொருளுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டத்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். நேர்த்தகவுல இருக்கும். அதாவது உந்த மாறுபாட்டு விதத்துக்கு நேர்த்தகவுல இருக்கும். ஃபார்முலா படி விசை நேர்த்தகம் தான் இப்படி போடணும். இதுதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரிங்களா? உந்த மாறுபாட்டு வீதம். உந்த மாறுபாட்டு வீதம். தமிழ்ல இத சொல்லிட்டேன். இங்கிலீஷ்ல ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். சோ அதை தான் சிம்பிளான ஃபார்முலா போட்டு சொல்லியிருப்பாங்க. F ma. இல்ல Fனா விசை ஃபோர்ஸ், Mனா மாஸ் நிறை, ஏனா முடுக்கம் ஆக்ஸலரேஷன். இப்போ கூட நம்ம அந்த அனிமேஷன்ல அந்த ஆப்ஜெக்ட் இதெல்லாம் போகுதுல அதுதான் ஆக்ஸலரேஷன் முடுக்கம் வாங்க. சரிங்களா? அதை நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம். இது மட்டும் இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுக்கு ரியல் லைஃப்ல உள்ள எக்ஸாம்பிள் என்னன்னா இப்ப நீங்க ஒரு கிரவுண்ட்ல நிக்கிறீங்க. கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்க. சைட்ல இன்னொரு பக்கத்துல கிரவுண்ட்ல டென்னிஸ் விளையாடுறாங்க. சரிங்களா? டென்னிஸ் பால் வந்து உங்க மேல வந்து விழுது. இது ஒண்ணு. கிரிக்கெட் விளையாடுறீங்க. கிரிக்கெட் பால் உங்க மேல விழுது. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இந்த 2 பாலும் மேல பட்டா அதோட வலி பெயின் வித்தியாசம் தெரியும். கரெக்டா? டென்னிஸ் பால் அந்த அளவுக்கு வலிக்காது. கரெக்டா? ஆனா கிரிக்கெட் பால் வலிக்கும். ஏன்? 2 பேருமே ஒரே சைஸா தான் இருப்பாங்க. ஆனா கிரிக்கெட் பால் மட்டும் ஏன் வலிக்கு? ஏன் டென்னிஸ் பால் வலிக்குன்னு யோசிச்சு பார்த்திருப்பீங்களா?
ஏன்னா கிரிக்கெட் பாலுக்கு நிறை அப்படின்னு சொல்லக்கூடிய மாசு ரொம்ப அதிகம். அதனால அவர் நம்ம மேல பட்டா ஃபோர்ஸும் அதிகமா இருப்பார். அதனால நமக்கு அதிகமா வலிக்கும். டென்னிஸ் பாலுக்கு வந்து நிறை கம்மி, மாஸ் கம்மி. அதனால அவர் மேல பட்டாலும் அந்த அளவுக்கு பெரியசா ஒரு ஃபோர்ஸ் இருக்காது. அதனால நமக்கு இருக்காது. சோ அது எந்த லானா இதுல இருந்து இருக்கு. F MA. நீங்க ஃபோர்ஸ் விசை அதிகமா கொடுத்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன் முடுக்கம் அதிகமா இருக்கும். உந்த மாறுபாட்டு வீதம் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ இந்த விதியை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் விதியை லா ஆஃப் இனர்ஷியான்னு சொன்னோமோ இந்த விதி என்ன சொல்லுவாங்கன்னா லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் ஃபோர்ஸ் தமிழ்ல பாத்தீங்கன்னா விசையின் விதி அப்படிம்பாங்க இத. சோ இப்படி கூட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க லா ஆஃப் ஃபோர்ஸை டெஃபைன் பண்ணுவாங்க. இல்ல விசையின் விதியை பத்தி சொல்லு அப்படிம்பாங்க. விசையின் விதினா நீங்க நேரா நியூட்டனோட செகண்ட் லாவை எடுத்து நீங்க சொல்லிடலாம். இந்த மாதிரி கிரிக்கெட் பால் அந்த கேஸ் எல்லாம் கூட நீங்க எழுதலாம். ஸோ மார்க் ஃபுல்லா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்னா என்ன, தள்ளுறது இழுக்கிறது. இனர்ஷியனா என்ன, தன்னுடைய மாற்றத்தை எதிர்க்கக்கூடிய குணம். அந்த பையனை சொன்னா நான் பிடிவாதான் பிடிக்கிற பையனை சொன்னா அது. ஃபர்ஸ்ட் லா பத்தி சொன்னேன். அதுல இனர்ஷியா பத்தி சொன்னேன். நிலைமை பத்தி சொன்னேன். அந்த நிலைமத்துல 3 வகைகளை பத்தி சொன்னேன். அதுக்கப்புறம் செகண்ட் லா பத்தி சொன்னேன். MA பத்தி சொன்னேன். அடுத்த அந்த கிரிக்கெட் பால், டென்னிஸ் பால் அதை நீங்க வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல மீதி உள்ளதும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல போயிட்டு பண்ணக்கூடிய ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு ஸ்கூல் போறீங்க. என்னெல்லாம் ரியல் வேர்ல்டு அப்சர்வேஷன் நீங்க நல்லா கவனிச்சுட்டு எதெல்லாம் நியூட்டனுடைய விதிகள் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு நோட்ல எழுதிட்டு வாங்க. உதாரணத்துக்கு நானே உதாரணம் சொல்லக்கூடாது, நீங்க யோசிச்சு பார்த்துவாங்க. சரிங்களா? உங்களுடைய இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறதுல இருந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு எந்திரிச்சு போற நடக்கிறது, காத்தடிக்கிறது நிறைய இருக்கு. இலைகள் உதுறது எல்லாமே நீங்க பார்க்கலாம். இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. இதுலலாம் நியூட்டனோட விதிகள் இந்த 1ஆவது விதி 2ஆவது விதியில ஏதாவது விதி இருக்கா அப்படிங்கிற பாருங்க. மேபி நல்ல விஷயம் நீங்க பஸ்ல போனா கூட நீங்க டக்குன்னு பார்க்கலாம். கார்ல போறீங்க, இன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, காலையில பஸ்ல போறீங்கன்னா எழுதுங்க அதிகம். இந்த மாதிரி ஒரு 5 எக்ஸாம்பிள் எழுதிட்டாங்க. ஓகேவா? இதுதான் உங்களுடைய ஹோம் ஆக்டிவிட்டி. ஓகே, தேங்க்யூ. எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். நம்ம நாளை கிளாஸ்ல அடுத்த கிளாஸ்ல மீதி உள்ள டாபிக்கை பார்ப்போம். உங்களுக்கு நிறைய அனிமேஷன்ஸ்லாம் வச்சிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு புரிய முடியுமா இருக்கும் நான் நம்புறேன். டவுட் இருந்தாலும் நீங்க எப்பனாலும் கேட்கலாம். சரிங்களா? ஓகே, சரிப்பா. கிளாஸை சேத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.